ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 149 இயேசு தோற்றம் மாறுதல் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 1 முதல் 13 வரையும், மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 2 முதல் 13 வரையும், லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 28 முதல் 36 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். இயேசுவும் சீடர்களும் தாபோர் மலையை சென்றடைந்தார்கள். இயேசு சீடர்களை பார்த்து, ராயப்பனும் செபதேயுவின் அருளப்பனும் யாகப்பனும் என்னோடு மலை மேல் ஏறுவார்கள். மற்றவர்கள் மலையின் அடிவாரத்தில் பரவி அதை ஒட்டி செல்லும் சாலைகளில் குழுக்களாக சென்று போதிக்க வேண்டும். மாலை நேரத்தில் நான் நாசரேத்திற்கு திரும்பிவிட விரும்புகிறேன். எனவே அதிக தொலைவு போய்விடாதீர்கள். சமாதானம் உங்களோடு இருப்பதாக. தாம் அழைத்த மூவரிடமும் நாம் போவோம் என்று சொல்லி ஒரு முறை கூட திரும்பி பார்க்காமலே மலையின் மீது விரைவாக ஏறினார். ராயப்பருக்கு அது கடினமாய் இருந்தது. ராயப்பர் மூச்சிரைத்தபடி, நாம் எங்கே போகிறோம்? மலையின் மீது வீடுகள் எதுவும் இல்லை. உச்சியில் ஒரே ஒரு பழைய கோட்டை இருக்கிறது. நீர் அங்கு போய் போதிக்க விரும்புகிறீரா என்று கேட்டார். இயேசு ராயப்பரை பார்த்து, நாம் கோட்டைக்கு போகவில்லை. அதில் இருப்பவர்கள் நம்மை பார்க்க மாட்டார்கள். நான் என் பிதாவுடன் இணைந்திருக்க போகிறேன். அப்போது நீங்கள் என்னோடு இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஏனென்றால் நான் உங்களை நேசிக்கிறேன். சீக்கிரம் வாருங்கள் என்றார். ராயப்பர் இயேசுவிடம், ஓ என் ஆண்டவரே, அதற்கு பதிலாக நாம் சற்று மெதுவாக சென்றபடி நேற்று நாம் கேட்டதும் பார்த்ததும் இரவு முழுவதும் அதை பற்றி பேசும்படி நாம் விழித்திருக்க செய்ததுமாகிய காரியத்தை பற்றி பேச முடியாதா என்று கேட்டார். இயேசு ராயப்பரிடம், கடவுளுடைய காரியங்களுக்கு அவர் குறித்திருக்கிற நேரத்தில் நீங்கள் எப்போதும் விரைவாக செல்லுங்கள். வா சீமோன் ராயப்பா, மேலே நீ ஓய்வெடுக்க நான் அனுமதிப்பேன் என்று சொல்லி மீண்டும் மேலேற தொடங்கினார். ஏறக்குறைய மலையின் உச்சிக்கு சென்ற பிறகு அங்கே புல் அடர்ந்த ஒரு மேட்டு சமவெளியில் நீங்கள் ஓய்வெடுக்கலாம். என் நண்பர்களே, நான் அங்கே போய் ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லி ஒரு பெரிய பாறையை சுட்டி காட்டினார். அதன் அருகில் சென்று புல்லில் முழந்தாளிட்டு தம் கரங்களையும் தலையையும் அந்த பாறையில் சாய்த்தார். 3 அப்போஸ்தலர்களும் ஒரு மரத்தின் மீது முதுகை சாய்த்து அமர்ந்திருந்தார்கள். யோவான் இயேசுவை பார்த்தபடி அமர்ந்திருந்தார். உறங்கவில்லை என்றாலும் தலையையும் கண்களையும் தாழ்த்தி இருந்தார்கள். ஒரு பெரும் பிரகாசத்தால் அவர்கள் தங்கள் கண்களை திறந்து மறுரூபமாய் இருக்கிற இயேசுவை கண்டு அதிசயித்தார்கள். மகத்துவத்தோடு சுடரொளி வீசி துலங்கினார். அவருடைய ஆடையும் அதற்கு ஒத்ததாக கடும் சிவப்பு நிறத்தில் இருந்து வைரங்கள் மற்றும் முத்துக்களால் ஆன இவ்வுலகை சாராத ஒரு மூல பொருளால் நெய்யப்பட்டதாக அது மாறியிருந்தது. ஒரு அதீத தீவிரமுள்ள பரலோக பேரொளியால்
அவர் முகம் ஒளி வீசி துலங்கியது. அவ்வொளியில் அவருடைய நீலமணி கண்கள் சுடர் வீசியது. அவருடைய மகிமை அவருடைய உயரத்தை அதிகரித்து விட்டது போல அவர் அதிக உயரமானவராக தோன்றினார். அந்த மேட்டு சமவெளியும் கூட ஒளி வீசுவதாக செய்கிற அந்த சுடரொளி அவரிடமிருந்தே முழுவதுமாக கசிந்து வருகிறதா, அல்லது அவருடைய சொந்த ஒளி அவர் மீது குவிந்திருக்கிற பிரபஞ்சத்தினுடையவும் பரலோகத்தினுடையவும் எல்லா ஒளியினுடையவும் பிரகாசத்தோடு கலந்திருக்கிறதா என்று எவராலும் விவரிக்க முடியாத முறையில் இயேசு நின்று கொண்டிருந்தார். அவர் தரையில் இருந்து உயர்த்தப்பட்டிருந்தார். ஏனென்றால் அவருக்கும் புல்வெளிக்கும் இடையே ஒளி பொருந்திய நீராவி போன்ற ஏதோ ஒன்று வெறும் ஒளியாக மட்டுமே இருக்கிற ஒரு இடைவெளி இருந்தது. அவர் அதன் மேல் நிற்பவர் போன்று தோன்றினார். பெரும் நெருப்புகளில் அடிக்கடி காணப்படுவது போன்ற அதிர்வதும் அலை பாய்வதுமாகிய பிரகாசமான ஒளி. இயேசு ஆகாயத்தை பார்த்து கொண்டிருந்தார். அப்போஸ்தலர்கள் அச்சமடைந்து கவலை நிறைந்தவர்களாக தனிந்த குரல்களில் குருவே குருவே என்று அழைத்தார்கள். அது இயேசுவுக்கு கேட்கவில்லை. ராயப்பர் நடுங்கியபடி அவர் ஒரு பரவச நிலையில் இருக்கிறார் என்றார். அப்போது வானத்தில் இருந்து இறங்கி வந்து இயேசுவின் இரு பக்கங்களிலும் நிற்கிற இரண்டு ஒளிகளின் காரணமாக அந்த ஒளி மேலும் அதிகரித்தது. அந்த ஒளிகள் மேட்டு சமவெளியின் மீது வந்து நின்றபோது அவற்றின் மூடு துகில்கள் திறந்தன. அப்போது இரண்டு மகத்துவமான ஒளி பொருந்திய ஆட்கள் தோன்றினார்கள். அவர்கள் மோசேயும் எலியாவும். மோசே எலியாவை விட அதிக வயதானவராக இருந்தார். அவரது முகம் கூர்மையாகவும் கடுமையாகவும் இருந்தது. அவருக்கு இரு நுனிகள் உள்ள தாடி இருந்தது. இரண்டு ஒளி கொம்புகள் அவருடைய நெற்றியில் இருந்து புறப்பட்டன. எலியா அசாதாரணமான அளவுக்கு ஒல்லியாகவும் தாடி உள்ளவராகவும் முடி அடர்ந்தவராகவும் ஏறக்குறைய ஸ்நாபகரை போல இருந்தார். உயரத்திலும் மெலிந்த வடிவத்திலும் அமைப்பிலும் கடுமையிலும் அவர் ஸ்நாபகரை ஒத்திருந்தார். இரண்டு தீர்க்கதரிசிகளும் மனு உருவான இறைமகனுக்கு முன்பாக சங்கை மரியாதையுள்ள தோற்றம் காட்டினார்கள். இயேசு நல்ல நட்போடு அவர்களுடன் பேசினாலும் அவர்கள் தங்கள் மரியாதையுள்ள தோற்றத்தை விட்டுவிடவில்லை. அப்போஸ்தலர்கள் மூவரும் நடுங்கியபடியும் தங்கள் கரங்களால் முகங்களை மூடியபடியும் முழந்தாளில் விழுந்தார்கள். அவர்கள் காண விரும்பினார்கள், ஆனால் பயந்தார்கள். ராயப்பர் இயேசுவை பார்த்து, குருவே, நான் சொல்வதை கேளும் என்றார். இயேசு ராயப்பரை பார்த்து புன்னகைத்தார். ராயப்பர் திடம் கொண்டு, இங்கு உம்மோடும் மோசேயோடும் எலியாவோடும் இருப்பது அற்புதமானது. நீர் விரும்பினால் உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை நாங்கள் அமைப்போம். நாங்கள் இங்கே தங்கியிருந்து உமக்கு ஊழியம் செய்வோம் என்றார். இயேசு மறுபடியும் அவரை பார்த்து அதிக நேசத்தோடு புன்னகைத்தார். ஒரு நேச அணைப்பாக இருக்கிற பார்வையால் யோவானையும் யாக்கோபையும் பார்த்தார். மோசேயும் எலியாவும் அப்போஸ்தலர்கள் மூவரையும் பார்த்தார்கள். அவர்களுடைய கண்கள் நெருப்பாக மின்னியது. அவை இருதயங்களை ஊடுருவும் ஒளி கதிர்களை போல இருந்திருக்கும்.
அப்போஸ்தலர்கள் பயந்து போயிருந்ததால் எதையும் சொல்ல அதற்கு மேல் துணியவில்லை. அப்போது மூடுபனியோ மேகமோ ஒளி கதிரோ அல்லாத ஒரு மூடுதுகில் அந்த 3 மகிமை பொருந்திய ஆட்களையும் முன்பு அவர்களை சூழ்ந்து இருந்ததை விட அதிக பிரகாசம் உள்ளதாக இருக்கிற ஒரு திரைக்கு பின்னால் சூழ்ந்து கொண்டு அப்போஸ்தலர்களின் பார்வையில் இருந்து அவர்களை மறைத்த போது ஒரு வலிமை மிக்க மிக இணக்கமான இனிமையுள்ள குரல் ஆகாயத்தை நிரப்பியபடி அதிர்ந்தது. நம்முடைய நேசகுமாரன் இவரே, இவரில் நாம் பூரண பிரியமாயிருக்கிறோம், இவருக்கு செவி கொடுங்கள் என்று ஒலித்தது. அப்போஸ்தலர்கள் மூவரும் புல்லில் முகங்கள் படிய வணங்கினார்கள். ராயப்பர் அதிசயித்து, பாவியாகிய என் பேரில் இரக்கமாயிரும், கடவுளின் மகிமை இறங்கி வருகிறது என்றார். யாக்கோபு ஒரு வார்த்தை முதலாய் உச்சரிக்கவில்லை. யோவான் ஒரு பெருமூச்சோடு ஆண்டவர் பேசுகிறார் என்று முழங்கினார். அங்கே மீண்டும் முழு அமைதி நிலவிய போதும் அவர்கள் தங்கள் முகங்களை உயர்த்த துணியவில்லை. இதனால் அந்த ஒளி தன் இயல்பான பகல் வெளிச்சத்தின் நிலைக்கு திரும்பி விட்டதையும் இயேசு மட்டுமே தனித்திருப்பதையும் அவர் தமது சிவப்பு மேற்போர்வையை அணிந்திருக்கிற வழக்கமான இயேசுவாக ஆகியிருப்பதையும் கூட அவர்கள் பார்க்காமல் இருந்தார்கள். இயேசு புன்னகைத்தபடி அவர்களை நோக்கி நடந்து அவர்களை தொட்டு அவர்களை பெயர் சொல்லி, எழுந்திருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். ஆனால் அவர்கள் பயந்து எழுந்திருக்கவில்லை. இயேசு அதிகாரத்தோடு, நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், உடனே எழுந்திருங்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து இயேசு புன்னகைப்பதை பார்த்தார்கள். ராயப்பர் இயேசுவை பார்த்து, ஓ குருவே, என் கடவுளே என்று வியந்து, உமது மகிமையை இப்போது நாங்கள் கண்டுவிட்டதால் இனி உம்மருகில் வாழ எங்களால் எப்படி முடியும்? நாங்கள் பாவிகளாய் இருப்பதாலும் சர்வேசுரனின் குரலை நாங்கள் கேட்டுவிட்டதாலும் இனி மனிதர்களுக்கு மத்தியிலும் எங்களுக்கு மத்தியிலும் கூட நாங்கள் எப்படி வாழ முடியும் என்றார். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் என் அருகில் வாழ்ந்து இறுதி வரைக்கும் என் மகிமையை காண வேண்டியிருக்கிறது. அதற்கு தகுதியுள்ளவர்களாய் இருங்கள். ஏனென்றால் நேரம் அண்மையில் உள்ளது. என்னுடையவும் உங்களுடையவும் பிதாவானவருக்கு கீழ்ப்படியுங்கள். நாம் இப்போது மனிதர் மத்தியில் திரும்பி போவோம். ஏனென்றால் அவர்களோடு தங்கும்படியாகவும் அவர்களுக்கு கடவுளை கொண்டு வரும்படியாகவுமே நான் வந்தேன். நாம் போவோம். இந்த நேரத்தை பற்றிய நினைவில் பரிசுத்தமாகவும் வலிமையோடும் பிரமாணிக்கத்தோடும் இருங்கள். இதைவிட பெரிய என் மகிமையில் நீங்கள் பங்கு பெறுவீர்கள். ஆனாலும் இப்போதைக்கு நீங்கள் கண்டுள்ள காட்சியை பற்றி ஒருவரிடமும் பேச வேண்டாம். உங்கள் தோழர்களிடம் கூட சொல்லாதீர்கள். மானிட மகன் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து தம்முடைய பிதாவின் மகிமைக்கு திரும்பி சென்ற பிறகு இதை பற்றி பேசுங்கள். ஏனென்றால் என் ராஜ்யத்தில் பங்கு பெறுவதற்கு அச்சமயத்தில் விசுவசிப்பது அவசியமாய் இருக்கும் என்றார். ராயப்பர் இயேசுவை பார்த்து, ஆனால் உமது ராஜ்யத்திற்கென மக்களை ஆயத்தம் செய்வதற்காக எலியா வரமாட்டாரா? ராபிகள் அப்படித்தான் சொல்கிறார்கள் என்றார். இயேசு ராயப்பரை பார்த்து, ஆண்டவரின் வழியை ஆயத்தம் செய்யும்படி எலியா ஏற்கனவே வந்துவிட்டார்.
வெளிப்படுத்தப்பட்டபடியே அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வெளிப்பாட்டை போதிப்பவர்கள் அதை அறியவில்லை, புரிந்து கொள்ளவும் இல்லை. அவர்கள் காலத்தின் அடையாளங்களையோ அல்லது கடவுளின் தூதர்களையோ காண்பதும் இல்லை, அடையாளம் கண்டுபிடிப்பதும் இல்லை. எலியா மீண்டும் ஒரு தடவை வந்துவிட்டார். கடவுளுக்காக கடைசியானவர்களை ஆயத்தம் செய்யும்படி இறுதி காலம் அண்மையில் இருக்கும் போது இரண்டாம் முறையாக அவர் வருவார். அவர் இப்போது முதலானவர்களை கிறிஸ்துவுக்காக ஆயத்தம் செய்யும்படி வந்தார். ஆனால் மனிதர்கள் அவரை ஏற்க மறுத்துவிட்டார்கள். அவர்கள் அவரை சித்திரவதை செய்து மரணத்திற்கு கையளித்தார்கள். மானிட மகனுக்கும் அவர்கள் அப்படியே செய்வார்கள். ஏனென்றால் மனிதர்கள் தங்களுக்கு நன்மையானதை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்றார். மூவரும் தாங்கள் மேலேறி சென்ற அதே வழியாக இயேசுவோடு மலையிலிருந்து இறங்கி வரும்போது தங்கள் தலைகளை தாழ்த்தி ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியவர்களாகவும் துயரமுள்ளவர்களாகவும் ஆனார்கள். பாதி தூரம் இறங்கிய பின் நடையை நிறுத்தினார்கள். ராயப்பர் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நேற்று தாயார் சொன்னதை ஏன் எங்களுக்கு இப்படி செய்தீர் என்று நானும் சொல்கிறேன். மேலும் ஏன் அதை எங்களிடம் சொன்னீர் என்றும் நான் சொல்கிறேன். உமது கடைசி வார்த்தைகள் அந்த மகிமையான காட்சியின் மகிழ்ச்சியை எங்கள் இருதயங்களிலிருந்து அழித்து விட்டன. இது அச்சத்தின் பெரும் நாளாக இருந்திருக்கிறது. முதலில் எங்களை கலக்கமடைய செய்த அந்த மாபெரும் ஒளியால் நாங்கள் அச்சுறுத்தப்பட்டோம். மலை முழுவதும் பற்றி எரிந்தால் உண்டாகும் ஒளியை விட அல்லது நேராக நம் முன்னால் இருக்கிற இந்த மேட்டு சமவெளியை ஒளிர்விக்கும்படி நிலவு இறங்கி வந்தால் உண்டாகும் ஒளியை விட அந்த ஒளி அதிக பலமுள்ளதாய் இருந்தது. அதன்பின் காட்சியும் பறக்க போவது போல நீர் தரையிலிருந்து உயர்ந்து நின்ற காட்சியும் இஸ்ராயேலின் அக்கிரமத்தினால் அருவருப்படைந்து ஒருவேளை உன்னதமானவரின் கட்டளையினால் நீர் மோட்சத்திற்கு திரும்பி போய்கொண்டிருக்கிறீர் என்று நான் பயப்படச் செய்தன. அதன்பின் மோசே தோன்றுவதை கண்டு பயந்தேன். அவருடைய காலத்து மக்கள் ஒரு மூடுதுகில் இன்றி அவரை பார்க்க முடியாமல் இருந்தார்கள். அந்த அளவுக்கு அவரது முகத்தின் மீது கடவுளின் பிரதிபலிப்பு மிக பிரகாசமாக ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அவரோ அப்போது இன்னமும் ஒரு மனிதராக இருந்தார். ஆனால் இப்போதோ அவர் சர்வேஸ்வரனால் பற்றி எரிகிற பரிசுத்த ஆன்மாவாக இருக்கிறார். மேலும் எலியா, இறை இரக்கமே, என் கடைசி தீர்வைக்கு நான் வந்துவிட்டதாக நினைத்தேன். நான் குழந்தையாக உக்கிரான அறையில் இருந்து வழக்கமாக பழம் திருடுவதில் தொடங்கி சில நாட்களுக்கு முன் உமக்கு நான் தவறான அறிவுரை தந்தது முடிய என் வாழ்வின் எல்லா பாவங்களும் என் நினைவுக்கு வந்தன. பயத்தால் நடுங்கியபடி நான் மனஸ்தாபப்பட்டேன். அதன்பின் அந்த இரண்டு நீதிமான்களும் என்னிடம் பிரியமாய் இருந்தது போன்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. நான் பேச துணிந்தேன். ஆனாலும் அவர்களுடைய அன்பு கூட என்னை அச்சுறுத்தியது. ஏனென்றால் அத்தகைய ஆன்மாக்களின் நேசத்திற்கு நான் தகுதியற்றவனாய் இருக்கிறேன். அதன் பிறகு எல்லா பயங்களிலும் அதிக பயங்கரமானது
சர்வேஸ்வரனுடைய குரல். யெகோவா பேசிவிட்டார். எங்களிடம் சர்வ நிச்சயமாக உமது வல்லமைதான் நாங்கள் பிழைத்திருக்க செய்தது. நீர் எங்களை தொட்டபோது உமது விரல்கள் நெருப்பு முனைகளைப் போல சுட்டன. அது என் கடைசி அச்சமாக இருந்தது. நான் தீர்ப்பிடப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டதென்றும் உன்னதரிடம் என் ஆத்துமத்தை எடுத்து செல்லும்படி சமரசானவர் என்னை தொட்டார் என்றும் நான் நினைத்தேன். ஆனால் நேற்று நீர் எங்களுக்கு சொன்ன அந்த நிகழ்ச்சியின் போது உதவியின்றி ஒரு சிறுமியாக இருந்த உமது திருமாதா மட்டும் எப்படி கண்டு கேட்டு இறக்காமல் உயிரோடு இருந்திருக்க முடிந்தது என்று கேட்டார். இயேசு ராயப்பரை பார்த்து, அமல உற்பவியாகிய மாமரி, கடவுளுக்கு பயப்பட முடியாது. ஏவாள் மாசற்றவளாக இருந்தபோது அவள் பயப்படவில்லை. மேலும் நான் அங்கு இருந்தேன். பரலோகத்திலும் பூலோகத்திலும் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறவர்களும் மரியாயின் மாசற்ற இருதயத்தில் எங்கள் கூடாரத்தை கொண்டிருந்தவர்களுமாகிய நானும் பிதாவும் பரிசுத்த ஆவியானவருமாகிய நாங்கள் அங்கு இருந்தோம் என்றார். ராயப்பர் இயேசுவை பார்த்து, எவ்வளவு அற்புதம்! ஆனால் பிற்பாடு நீர் மரணத்தை பற்றி பேசினீர். எங்கள் மகிழ்ச்சி முடிந்து போனது. ஆனால் இவையெல்லாம் எங்கள் மூவருக்கு மட்டும் ஏன்? உமது மகிமையின் காட்சியை எல்லோருக்கும் தந்திருந்தால் அது அதிக நன்றாக இருந்திருக்காதா என்று கேட்டார். இயேசு ராயப்பரை பார்த்து, மானிட மகனின் மரணத்தை பற்றி, அதுவும் பாதையால் வரும் மரணத்தை பற்றி நான் பேசியதை கேட்டவுடன் நீங்கள் மதி கெட்டவர்களாக ஆனீர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக மரணத்திற்கு பிறகு நான் எப்படி இருப்பேன் என்பது பற்றிய முன்னறிவை கொண்டு அந்த வேலைக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் உங்களை திடப்படுத்த மனிதனான கடவுள் தீர்மானித்தார். உரிய நேரத்தில் இவற்றை மக்களுக்கு நீங்கள் சொல்லும்படியாக இவை எல்லாவற்றையும் ஞாபகத்தில் வைத்திருங்கள். புரிந்ததா என்று கேட்டார். ராயப்பர் இயேசுவை பார்த்து, ஆம் ஆண்டவரே, அதை மறப்பது சாத்தியமே இல்லை. மேலும் அதை மக்களிடம் சொல்வது முற்றிலும் பயனற்றதாக இருக்கும். நாங்கள் குடி வெறியில் இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லிவிடுவார்கள் என்றார். அவர்கள் பள்ளத்தாக்கை நோக்கி மீண்டும் வேறு பாதை வழியாக கீழிறங்க தொடங்கினார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 149 இயேசு தோற்றம் மாறுதல் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.